குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே, சொல்லுங்களேன், அருணீஸ்வர் கிட்ட என்ன எதிர்பார்த்து நீங்க டிஆ கிளாஸ்ல போட்டீங்க? இவனுடைய கரியர்லயோ சேஞ்சஸ் அகாடமிக்லயோ பாத்தீங்கன்னா he was something bad. some improvement தேவை, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தோம். படிக்கிறது மட்டும் இல்லாம மத்தவங்க கிட்ட பழகுறதோ, he'll be very shy. யாரையும் அவ்வளவா மிங்கிள் பண்ண மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ் அப்படின்னாக்கா ஃபியர் இருக்கும். ஓகே, கொஞ்சம் அதே போல ரொம்ப ஷை டைப். யார்கிட்டயும் பேச மாட்டான், எதுக்கும் பதில் சொல்ல மாட்டான், ரொம்ப அமைதி. ஓகே, உங்ககிட்டயும் அப்படிதான்? வெளியில இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டயும் அப்படிதான். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக ஜாயின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். சரி, மற்ற விஷயங்கள்லயும் சரி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக, சோ மெமரி அகாடமிக் சைடு இம்ப்ரூவ்மென்ட் வேணும்ங்கறதுக்காக ஜாயின் பண்ணதுங்க. அதாவது எவ்வளவு நாளுக்கு அப்புறம் மாற்றம் நடந்தது? 1 மந்த்க்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சு மேம். 4 months இருக்கும். எவ்வளவு? 3 to 4 months. ஓகே, இந்த ரெண்டுத்துக்கிட்டையும் ஸ்டடீஸ் இன்க்ரீஸ், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டடீஸ் தவிர மற்ற விஷயங்கள்லயும் சொல்லுங்க, என்னென்னலாம் ஸ்டடீஸ் தவிர மைண்ட் கண்ட்ரோல் பண்றாங்க. மைண்ட் கண்ட்ரோல் மீன்ஸ் அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கங்கறத இவங்க இந்த சின்ன வயசுலயே இவங்க யூகிச்சு சொல்றாங்க. அது உங்களுக்கு தெரியுது, வெளிப்படையாவே தெரியுது, நல்லாவே தெரிஞ்சதுங்க. பிஹேவியர் சைடுல தெரிஞ்சதா இல்ல அகாடமிக் சைடுல தெரிஞ்சதா? Actually is very normal. ரொம்ப ஆக்டிவா இருப்பான். சேஞ்சஸ்னு எடுத்துட்டீங்கன்னா அவனுடைய ஈஸியா கிராப் பண்றான் எல்லா விஷயத்தையும். உங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சது. அவங்க புரிஞ்சுக்கிற விதமும் ஃபாஸ்டா இருக்கு. நம்ம சொல்லி தரதை விட அவங்க பிக்கப்பிங் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க உணர்ந்த மாற்றங்கள்? அகாடமிக்லாம் வந்து அவன் படிக்கிறது படிச்சுட்டு போய் தான் எழுதுவான். இப்பெல்லாம் அசால்ட்டா எழுதிடுறான். அவங்க டீச்சர் சைட்லயும் பாத்தீங்கன்னா இவன் வந்து கிளாஸ்ல வந்து நாட் 100% இல்லாட்டணும், பட் அதர் தென் தட் எல்லாத்துலயுமே நல்லா கேப்சர், கிராஸ்பிங் பவர் அதிகமா இருக்கு. ஒரு क्वेश्चन கேட்டோம்னா டான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றது அருணீஸ்வர் தான் கிளாஸ்ல. அப்படியே. ஓகே, முதல் முறையா நீங்க பார்த்த சேஞ்ச் என்னது? என் குழந்தைகிட்ட டிஆ கிளாஸுக்கு அப்புறம் முதல் முறையா இந்த சேஞ்ச் அவனா சொன்னா நான் அந்த கிளாஸ்க்கு போறேன் அப்படின்னு அவனா விருப்பப்பட்டு எல்லாமே ரெடியா அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கிளாஸ் போட்டுருக்கீங்க? என்ன கிளாஸ்க்கு போறதா கேட்டாலும் நீங்க பழகிட்டேன்னு சொல்லி கொடுங்கன்னு வேணா சொல்லுவான். டிராவல் பண்ணுவோம், 2 வீலர் கார்ல டிராவல் பண்ணா ஒரு பர்టిక్యులர் கார் நம்பர் சொல்லுவான். ஒரு 2 hours கழிச்சு கேட்டா கூட அது கரெக்ட்டா சொல்லிடுவான். ஓகே. சோ அந்த கிராஸ்பிங் வந்து ரொம்ப நல்லா, ரொம்ப இன்ட்யூஷனா சில நேரத்துல சொல்றான். அவனுக்கு வந்து அந்த ஆர்வம் இருக்கு, பட் ஆனா அவன் வந்து வெளிப்படுத்துறதுக்கு இதாகும். எல்லா இடத்துலயுமே போய் பேசுறதுக்கு ஒரு தயக்கம். கேட்டா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாச்சும் திட்டிடுவாங்களோ, இது எப்படி கேட்கறது, இது எல்லாமே அவனுக்கு ரொம்ப இதா இருக்கும். எங்கேயுமே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போறோம்னா கூட வந்து இப்ப ஒரு பொதுவான இடத்துல இல்ல வீட்லயே இருக்கனா கூட 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா வந்து என் காதுல அம்மா பாத்ரூம் வருது இப்படிதான் சொல்லுவான். மம்மி வேணும். அதாவது அப்பவுமே வந்து காதுதான் சொல்லுவான், வீட்லயே இருந்தாலும் அது இல்ல. இப்ப பரவாயில்ல, எனக்கு அவன் வந்து வெளியே போற அளவுக்கு தெரிய போறதுக்கு இல்ல, நான் போயிட்டு வந்துக்குவேன், அந்த அளவுக்கு அவன் தைரியமா வந்திருக்கான். ஷர்வதா கிட்ட நீங்க சொல்லுங்களேன், என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்க? ஜாஸ்தி இதுலதான் இதே மாதிரி சொல்லுங்க. அவங்க அண்ணா அது அவ்வளவுக்கு கான்சென்ட்ரேட்டோட கரெக்டா பண்ணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேகமா செய்வோம். ஓகே. இப்ப அவங்க என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா ஒரே ஹரிபரியா இருப்பான். இப்போ வந்து அவன் இஸ் டேக்கிங் தி ஸ்பேன் ஆஃப் டைம், போயிட்டு வரணும், அவ்வளவுதான். அந்த பிரஷர் அவனுக்கு இருக்கிறது இல்ல, ஓடணும் ஓடியாடணும் இன்டென்ஷன் கிடையாது. அகாடமிக்ஸ் பரவாயில்ல, ரொம்பவே பரவாயில்ல. டைரக்ஷன் முதல்ல எப்படி இருந்தா டிஆக் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதான் மெயின் வந்து பேசுறதே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தான். கண்டிப்பா ரொம்ப பரவாயில்ல. ஓகே. இன்னொரு விஷயம், ஷர்வதா கிட்ட வந்துங்க ஒரு 10 times படிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து 2-3 times-லயே படிச்சு சொல்லிடும். அந்த வித்தியாசம் இருக்குங்க. 2 பேருமே அதுல பிரில்லியன்ட் தான். அது எல்லாமே வந்து ஸ்டடீஸ் வைஸ் இது நான் ரொம்ப செக் பண்ணதுங்க. 10 times 4 days சொல்லி கொடுக்க வேண்டியது 1 dayல 1 hour 3 hours-குள்ள அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருவாங்க. அந்த டிஃபரன்ஸ் தெரியுதுங்க. அவுட் ஆஃப் 100 90 கொடுக்கலாம். டாடி சொல்லுங்க. 80% கொடுக்கலாம். ஓகே. டிஆ மாதிரியான வகுப்புகளோட தேவை சொசைட்டில என்ன? கண்டிப்பா வேணும் மேம். கண்டிப்பா எல்லா இடத்துக்குமே அதாவது நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்கணும். சொல்லப்போனா தன் குழந்தைகிட்ட ஃபர்ஸ்ட் என்ன தப்பு இருக்கு, என்ன குறை இருக்கு அப்படிங்கறத தெரியுதே அம்மா அப்பாக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. ஒரு கிளாஸுக்கு கொண்டு போய் விட்டாதான் மத்த குழந்தைங்களை பார்த்தாதான் ஓ நம்ம குழந்தைகிட்ட இது இல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து டிஆ வந்து பெஸ்ட்.